யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பால்கோவா. இது சமையல் பற்றின முதல் வீடியோ என்னது, அதனால் ஸ்வீட் பண்ணலாம்னு நினச்சி பால்கோவா பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பால், சீனி, ஒரு ஸ்பூன் நெய், ஏலக்காய், இது இருந்தாலே உங்களுக்கு போதும். பாலும் சீனி இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் சமைக்க தெரியாதவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்றத விட நீங்களாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். நான் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் சீனி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை சீனி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும், இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். பால் நல்லா பொங்கி வரப்போகுது. பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா பொங்கி கீழே வந்துடும். ஆடையெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் பால்கோவா செய்யும்போது இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரமாக அகலமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமே செஞ்சு முடிக்கிற மாட்டா இருக்கும். நீங்கள் வேறு பாத்திரத்தில் செய்கிறதுனால செய்யலாம். செஞ்சீங்கன்னா நல்லா கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டுனே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சுட்டு அங்கிட்டு போயிடக்கூடாது, பக்கத்துலேயே தான் நிற்கணும். இதெல்லாம் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வேறு வேலையை பார்க்கலாம். நல்லா வத்தி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு. இதில் நம்ம சீனியை சேர்த்துக்கலாம். நீங்கள் சீனியை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே தண்ணி விட்ட மட்டும் ஆயிடும். இல்லை நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, சுவையான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாற்றிட்ட சுவையான பால்கோவா ரெடி. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு பாருங்க. நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் போய் கடையில் வாங்கவே உங்களுக்கு தோணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.